எங்கள் கூட்டுக்களவாணி தலைவர் கூட்டணி தலைவர் மோடிஜியை நீ என்ன மிஸ்டர் மோடி அப்படின்னு சொல்லிட்ட அவரை மிஸ்டர் மோடின்னு சொல்லாமல் மிஸ் மோடி நான் சொல்ல முடியும் சொல்லுங்கள். மேலும் அது மட்டும் இல்லை, சிஎம் ஸ்டாலினை அங்கிள் நிலடா பேசிட்டேன், இப்பெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்மி நாயகன் சரத்குமார் கண்ணா பின்னான்னு பேசியிருக்காருங்க. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ரம்மி நாயகனை வச்சு செஞ்சிருவோம் இன்னைக்கு. வாங்க வீடியோக்குள்ள. தலைவரை அண்மையில் கத்துக்குட்டியான ஒருவர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கிறார். நமது முதலமைச்சர் அவர்களை அவரின் தாய் மாமன் அப்படின்றார். அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்தாக வேண்டும். தைரியம் தான் என்கிட்ட வந்து பேசி பாருங்க. இது சாதாரணவன் கிடையாது. நான் ரவுடிசத்தை பார்த்திருக்கேன், எல்லாம் பார்த்திருக்கேன். உண்மையிலேயே மாமான்ற வார்த்தை செட் ஆகக்கூடிய ஒரே ஜீவன் சினி இண்டஸ்ட்ரியிலையும் சரி, பாலிடிக்ஸ் இண்டஸ்ட்ரியிலையும் சரி, சரத்குமார் அவர்களை மட்டுமே சாரும். அதனால் இதை பார்க்கக்கூடிய அனைவரும் இனிமேல் சரத்குமாரை மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோடும் அன்போடும் அழைக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். எதுக்காக சரத்குமாரை மாமான்னு கூப்பிடலாம் ஜீரஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோவில் கடைசியில் அதை சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் என் கூடவே வாங்க. மேலும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் சரத்குமார் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, ஸ்டாலின் அவர்களை நீ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்ட, மேலும் மோடிஜியை நீ மிஸ்டர் மோடி அப்படின்னு சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுகிறாப்புல தலைவர். இதில் கோவப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. மிஸ்டர் மோடி அப்படின்றது எந்த கெட்ட வார்த்தையும் கிடையாது, எந்த டிக்ஷனரிலையும் இது கெட்ட வார்த்தை அப்படின்னு குறிப்பிடலை. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு இதுக்கு மீனிங் ஏதாவது கெட்ட வார்த்தையாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மோடிஜியை நீங்கள் மிஸ்டர் மோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கல்ல, அதே மாதிரி ஜெயலலிதா இருக்கும்போது நீங்கள் மிஸ் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல, உங்களுக்கு அந்த தைரியம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் கேட்குறாரு. நாங்கள் ஜெயலலிதாவை எதுக்காக மிஸ் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லணும், நீங்களே சொல்லுங்கள். அவங்க தாயுள்ளம் நிறைந்தவங்களா, அவங்களுடைய கடைசி காலத்தில் நல்லபடியாக ஆட்சி செஞ்சுட்டு போனாங்க. அவங்கள அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாசத்தோடு நாங்கள் அழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். அந்நியமாக இருக்கிறவங்கள தான் மிஸ்டர் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். மோடிஜி நமக்கு அந்நியமாக தெரிகிறதுனால தளபதி மிஸ்டர் அப்படின்னு சொல்கிறது எந்தவித தவறும் இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களை நீங்கள் என்ன அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அவருடைய போஸ்டிங்காவது நீங்கள் மரியாதை கொடுக்க வேணாமா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் கண்டிப்பான குரலில் சொல்கிறாரு. அங்கிள் அப்படின்னு சொல்கிறதும் எந்தவித தவறான கெட்ட வார்த்தை கிடையாது. அங்கிள் அப்படின்றதும் ஒரு பாசமான வார்த்தை தான். நீ வேணா என்கிட்ட நீ பேசு, நான் ரிப்ளை பண்ணுறேன், நான் யார், காலேஜ்லேயே நான் நிறையா ரவுடிசத்தை ஃபேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் மிரட்டுற தோரணையில் பேசினார் இந்த இன்டர்வியூவில். இவர்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன், சரத்குமார் ஆகிய உங்ககிட்ட தளபதி எதுக்காக பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணணும்? அதை பார்க்கக்கூடிய நீங்கள் ஆமான்னு சொன்னீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை நடத்த முடியாமல், மக்கள்கிட்ட எந்தவித ஆதரவும் இல்லாமல், கடைசி தவிச்சு போய் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் 2024 வருஷம் பிஜேபி கிட்ட போய் தன்னையும் தன்னுடைய கட்சியையும் ஒன்றா சேர்த்து அட்டாச் பண்ண ரம்மிக்குமார், சரத்குமார் உங்களை என்னன்னு பாராட்டுறது? உங்களை இந்த மாதிரி ரம்மி ஆடில் நீங்கள் எதுக்காக நடிக்கிறீங்க, நீங்கள் ரம்மிக்கு எதுக்காக விளம்பரம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது நீங்கள் பேசின வீடியோ இதோ. ரம்மியை நீங்கள் பார்த்து விளையாடுங்கள், இல்லையாட்டு சரி அப்புறம் அதை ரம்மி விளையாடுறது அறிவுபூர்வமான ஒரு விளையாட்டு. ஐ தாட் இட் இஸ் a கேம். உங்களுக்கு விளையாட தெரியுமா எனக்கு தெரியாது. ரம்மி விளையாடுறது அவள் ஈஸியாக போய் ரம்மி விளையாட முடியாது. இதெல்லாம் சரத்குமார் நடிச்சனால சொல்லலை, ரம்மி விளையாடுறது இன்டெலிஜென்ஸ் வேணும். இது சரத்குமார் சொன்னா நாளைக்கு கேட்டுவாங்களா? ஓட்டு போட மாட்டேங்கிறாங்களே. தலைவர் என்ன சொல்றாப்ல அப்படின்னா, ரம்மி ஒரு சூதாட்டம் இல்லை, அது ஒரு ஸ்கில் பேஸ்டு கேம். அதாவது இது அறிவுபூர்வமான அறிவு சம்பந்தப்பட்ட கேம். இதை விளையாடுறது எல்லாராலையும் விளையாட முடியாது, அறிவு இருக்கிறவங்க மட்டும்தான் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புத்திசாலிகள் மட்டும் விளையாடக்கூடிய கேமுக்கு தான் நான் விளம்பரம் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த ரம்மிக்குமார் இந்த இன்டர்வியூவில் பேசியிருக்காப்புல. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நான் ஓட்டு கேட்குறதுக்கு ஜனங்க கிட்ட போய் நான் பேசுகிறேன், ஆனால் மக்கள் என்ன நான் பேசுகிறத கேட்டு ஓட்டாக போட்டுறாங்க. அதே மாதிரி தான் நான் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிச்சிருக்கேன் காசு வாங்கிட்டு, மக்கள் நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் ரம்மினால் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குற கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மை கிடையாது. குடும்ப தகராறுனால சாகிறவங்களை கூட ரம்மினால் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட கணக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. லோக்சபாவில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன சட்டம்னா, ஆன்லைன் கேம்பிளிங் கேம்ஸ், பணத்தை போட்டு விளையாடக்கூடிய அத்தனை விளையாட்டுக்கும் தடை. அதை மீறி விளையாடுறவங்களுக்கு, அதாவது இந்த ரம்மி, பெட்டிங் கேமு, பணத்தை இங்கிட்டு போட்டு அங்கிட்டு எடுக்கிற மாதிரி கேம்ஸு, இந்த மாதிரி அத்தனை கேம்ஸுக்கும் தடை விதிச்சிருக்காங்க. இது ஒரு சல்யூட் பண்ணக்கூடிய விஷயம். இப்போ அந்த ஆரம்பத்தில் ஒரு விஷயத்த சொன்னேன்ல, அதுக்கு வரேன். சரத்குமாரை மாமான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் உரிமையாக கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு பதில் இதோ. பெண்களை விரும்புகிறவங்களையும் சேர்த்து வைக்கக்கூடியவங்க தான் மாமா. அந்த மாமா வேலையை தான் இந்த சரத்குமார் செஞ்சுட்டு இருந்தாப்புல.
அதாவது கேம் நடத்துகிறவங்க இந்த பக்கம், நம்ம மக்கள் இந்த பக்கம், ரெண்டு பேரையும் கோர்த்து விட்டு மக்களை பணத்தை இழப்பீடு செய்யும்படிக்கு, கடனாளி ஆக்கும்படிக்கு இவர் உள்ள கோர்த்து விட்டு சம்பாரிச்சிட்டு இருந்தார். இவர் செஞ்ச காரியம் மாமா என்ற பட்டத்துக்கு தகுந்தது. நீங்க என்ன சொல்றீங்க? அவரை மாமான்னு சொல்றதுல நியாயம் தானே? சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சி ஒர்க் அவுட் ஆகலன்னொன்னே பிஜேபி கூட போய் சேர்த்து அவர் எப்படியாவது நம்ம ஏதாவது ஒரு போஸ்டிங் கிடைக்கணும், ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோட்டிவில் செயல்பட்டார். இங்கே மக்களை கன்சிடரே பண்ணாமல் மக்கள் எக்கேடு கெட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மக்களை இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், ஆன்லைன் கேம்பிளிங் பிளாட்ஃபார்முக்கு அறிமுகப்படுத்தி வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக சம்பாதிக்கிறதுக்கு அடுத்ததாக இவர் முயன்றவர். விஜய் அவர்களை விமர்சிக்கிறவருக்கு தகுதியே இல்லாத இந்த சரத்குமாரை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு பதிவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். Until then, bye from your Jairus.